عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் நாட்டத்தால் இந்த மஸ்ஜிதிலேயுமே ஒன்று கூட்டினானோ அதே போன்ற நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மக்களை படைத்ததற்கு பிறகு அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி பல நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அதே போன்று எம்முடைய சமுதாயத்தினருக்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய கண்ணியத்தை இந்த சமுதாயம் அறிந்திருக்கிறதா? அவருடைய வரலாறை இந்த சமுதாயம் அறிந்திருக்கிறதா? சஹாபாக்கள் எப்படி அந்த நபியை நேசித்தார்கள்? இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி அந்த நபியை நேசிக்குகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியின் மீது எந்த அளவிற்கு கண்ணியம் வைத்திருக்கிறான் அதையெல்லாம் இந்த சமுதாயம் அறிந்திருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அவர்கள் எல்லாம் அவருடைய புத்தகத்திலே அழைக்கும் போதே அவருடைய பேரை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். உதாரணமாக சொன்னோம் என்று சொன்னால், நபி ஆதம் அழைக்கும் போது யா ஆதம் என்று அழைப்பான். நபி நூஹை அழைக்கும் போது யா நூஹ் என்று அழைப்பான். நபி இப்ராஹிம் அழைக்கும் போது யா இப்ராஹிம் என்று அழைப்பான். நபி மூசாவை அழைக்கும் போது யா மூசா என்று அழைப்பான். நபி ஈசாவை அழைக்கும் போது யா ஈசா என்று அழைப்பான். ஆனால் எம்முடைய சமுதாயத்தினருக்காக, எம்முடைய உம்மத்தினருக்காக வேண்டி அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அழைக்கிறார்? யா அய்யுஹன் நபி, ஓ நபியே. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? அனைத்து நபிமார்களையும் அவருடைய பேரை கொண்டு அழைத்த அல்லாஹ் எம்முடைய சமுதாயத்தினருக்காக, எம்முடைய உம்மத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷிரன் வ நதீரா. அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, நிச்சயமாக நாம் உம்மை சாட்சி சொல்பவராக, நற்செய்தி சொல்பவராக, உம்மை எச்சரிக்கை செய்பவராக நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே பேசுவான், யா அய்யுஹர் ரசூல், ஓ ரசூலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓ நபி, ஓ ரசூல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். அந்த அளவிற்கு முஹம்மதின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியம் வைத்திருக்கிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அழைப்பிலே அவருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வால் ஒரு படைத்த படைப்பிற்கு இவ்வளவு கண்ணியமா? குர்ஆனோட ஒரு வசனத்தை படித்து பார்க்கும் போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் திடுக்கிடுகிறது. என்ன வசனம் அது? சூரா ஹுஜராத்தினுடைய 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதுகும் ஃபௌக ஸௌத்தின் நபி,
நபி இருக்கும்போது நபியோடு சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களிடத்திலே பேசுவதை போல் அந்த நபியிடத்திலே பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்களை அனைத்தையும் நான் அழித்து விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு இறக்கப்பட்ட வசனம் இது? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பிற்காக வேண்டிய ஒரு கலந்தாலோசனை நடக்கிறது. அப்போது உமர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த நபித்தோழர் இந்த பொறுப்பிலே வைக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நபித்தோழரை வைக்கலாம் என்று. அப்படியே மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி இருக்கும்போது அங்கு சத்தம் அதிகரிக்கிறது. அபூபக்கர் கேட்கிறார், உமரே, நீ எனக்கு மாறு செய்ய தான் விரும்புவாயா? உமர் சொல்கிறார், இல்லை அபூபக்கரே, நான் உனக்கு மாறு செய்ய விரும்பவில்லை. அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் இருவரையும் கண்டித்து வசனத்தை இறக்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஒரு நபி வர வேண்டும் என்றால் அது உமராத்தான் இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் சொல்லப்பட்டவர். இந்த உலகத்திலே ரசூலுக்கு அடுத்து சிறந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து சிறந்தவர் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இருவரையும் கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தூதரை விமர்சிக்கிறார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? நம்முடைய தூதரை விமர்சித்து தன்னுடைய கையால் புத்தகங்களை எழுதுகிறார்களே, தன்னுடைய நாவை சுழட்டுகிறார்களே நம்முடைய நபிக்கு எதிராக, அவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்வை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி தரைமட்டமாக ஆக்குவானாக. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அந்த நபியை நேசித்தார்கள். ஒருமுறை ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயோடு மக்காவிற்கு வருகிறார்கள். அப்போது அங்கே ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடத்தப்பட்டு ஒரு சந்தையில் விற்பனை செய்கிறார்கள். அப்போதே அவர்களை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தினர் ஒருவர் அவரை வாங்கி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறார்கள். அன்பளிப்பு செய்ததற்கு பிறகு ரசூலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது சில ஆண்டிற்கு பிறகு. அப்போது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஸெய்தை அன்பளிப்பு செய்கிறார்கள். ஸெய்தோடு ரசூலோடு ஸெய்த் வாழ்கி வருகிறார். ஒரு நாள் ஸெய்தோடைய ஆரம்ப கால சொந்தம் ஸெய்தை பார்த்து விடுகிறார் மக்காவிற்கு உம்ராவிற்கு வரும்போது. அப்போது தன்னுடைய ஸெய்தோடைய குடும்பத்திடத்திலே போய் சொல்கிறார்கள், நாங்கள் ஸெய்தை முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு நபிக்கு நாங்கள் அடிமையாக பார்த்தோம் என்று. ஸெய்தோடைய தாய் வருகிறார் முஹம்மது இடத்திலே, ஸெய்தோடைய தந்தை வருகிறார், ஸெய்தோடைய குடும்பம் வருகிறது. முஹம்மதே, எங்களுடைய குழந்தையை தந்து விடுங்கள் இடத்திலே, எங்களுடைய மகனை காணாமல் நாங்கள் எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம், அவரை எங்களிடத்திலே தந்துவிடு. இப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நான் ஸெய்தை அழைக்கிறேன், அவர் உங்களோடு வந்தால் நீங்கள் அவரை கூட்டி செல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். ஸெய்தை அழைக்கிறார்கள். ஸெய்தே உன்கூர் பாருங்கள், யார் என்று தெரிகிறதா? ஸெய்த் சொல்கிறார், உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், அபி என்னுடைய தந்தை, அம்மி என்னுடைய சிறிய வாப்பா, பெரிய வாப்பா அனைவரும் இருக்கிறார்கள். ஸெய்தோடைய தாய் அழைக்கிறாள், ஸெய்தே எங்களின் பக்கம் வந்துவிடு ஸெய்தே, உன்னை நாங்கள் தேடாத இடம் இல்லை, தேடி வருடங்கள் கடந்து விட்டதே, ஸெய்தே எங்களோடு வந்துவிடு என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்துக்கொள் ஸெய்தே என்று சொல்கிறார்கள். அப்போது ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய தினம் நான் உங்களை தவிர வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். என்னுடைய தாய்க்கு நான் மகனாக இருப்பதற்கு விரும்பவில்லை, நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேனே, என்னுடைய தாய்க்கு நான் மகனாக இருப்பதற்கு விரும்பவில்லை. எந்த அளவிற்கு பாருங்கள், ரசூல் மீது எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்திருக்கிறார்கள். தன்னுடைய தாய் அழைக்கிறார், செல்லவில்லை, தன்னுடைய ரசூலோடு இருக்கிறார்கள். நான் என்னுடைய தாயோடு சென்று விட்டேன் என்று சொன்னால் உங்களுடைய குரலை என்னால் கேட்க முடியாதே, உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். இன்றைக்கு எம்முடைய தூதர், எம்முடைய உம்மத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதருடைய வாழ்வை நாம் எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நாம் எம்முடைய தூதரை எந்த அளவிற்கு நேசிக்கின்றோம்? எம்முடைய மனதிற்கு ஒருவர் விருப்பமாக இருந்தால் அவரை பற்றி என்னுடைய அன்பனிடத்திலே பேசுவேன், என்னுடைய மனைவி இடத்திலே பேசுவேன், என்னுடைய தாய் இடத்திலே பேசுவேன். ஆனால் எம்முடைய தூதரை பற்றி நாம் யார் இடத்திலேயாவது பேசியிருக்கின்றோமா? இன்றைக்கு கார்ட்டூனை பற்றி என்னுடைய நண்பனிடத்திலே நான் பேசுகிறேனே, என்னுடைய தூதரை பற்றி நான் பேசவில்லையே. ஏன்? எம்முடைய தூதர் நாளைக்கு எமக்காவின் எல்லாவிடத்திலே பரிந்துரைத்தாரே, அந்த கார்ட்டூன் எமக்காவின் பரிந்துரைக்கிறதா?
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு தான் நாளை மறுமையிலே ஒன்றாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தூதரை நேசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.